ஸோ இந்த எம்பவர் ஆன பெண்களை வந்து, அந்த எம்பவர் ஆன பெண்களோட வாழ்றதுக்கு ஆண்களுக்கு கத்துக் கொடுக்கவில்லை. ஹாய், டாக்டர் பூங்கொடி பாலா பேசுகிறேன். சீனியர் ஆக்ட்ரஸ் ராதிகா மேம் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காலத்து பசங்களுக்கு எம்பவர்மெண்ட்டான கேர்ள்ஸோட எப்படி வாழ்கிறதுன்னு நம்ம சொல்லித்தரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. தட்ஸ் ட்ரூ தான். ஏன்னா இந்த காலத்தில் எல்லா கேர்ள்ஸுமே பாய்ஸுக்கு ஈக்குவலாக கரியர் ஆகட்டும், இல்லை வெளியில் போகிறதாகட்டும், எல்லாமே ஈக்குவலாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்கள விமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரோம். ஆனால் நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட பேரண்ட்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வீட்டில் அப்பாக்கள் தான் டாமினண்ட்டாக இருந்தாங்க, லேடிஸ் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. ஸோ இந்த காலத்து பசங்க அந்த அப்பாக்களையும் அந்த தாத்தாக்களையும் பார்த்து வளர்ந்தவங்க தான். ஸோ நானும் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறப்ப கேர்ள்ஸ் வந்து இந்த ஈக்குவலிசம் இதையெல்லாம் பேசுகிறப்ப அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. எப்போவுமே நம்ம வந்து கேர்ள்ஸ் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ வீட்டில் நீ சமைச்சிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது, வெளியில் போகணும், இல்லை வண்டி ஓட்டணும், எல்லா விஷயமும் நீ தைரியமாக பண்ணணும்னு கேர்ள்ஸையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் பாய்ஸை ஃபோக்கஸ் பண்ண நம்ம மறந்துட்டோம். ஸோ பாய்ஸையும் இந்த காலத்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சரி பண்ண வேண்டியது, அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபேமிலியில் வீட்டில் இருந்து தான் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருக்கிறப்ப டாய்ஸ் வாங்குறதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். டாய்ஸ் எப்போவுமே பசங்களுக்கு காரு பைக்குன்னு வாங்குறது, பொண்ணுங்களுக்கு பாபி டால் சாஃப்ட் டாய்ஸை வாங்குறது. அப்படி பண்ணாமல் பையனோ பொண்ணோ ரெண்டுமே வாங்குங்க. வெஹிக்கிள் டாய்ஸும் வாங்குங்க, சாஃப்ட் டாய்ஸும் வாங்குங்க, கிச்சன் டாய்ஸும் வாங்குங்க. கிச்சன் டாய்ஸை பாய்ஸும் பயன்படுத்தி பழகணும், வெஹிக்கிள் டாய்ஸை கேர்ள்ஸும் பயன்படுத்தி பழகணும். அப்போ தான் அந்த ஈக்குவலிசம் ஃபஸ்ட்லேருந்தே வரும். அதே மாதிரி ஒரு கடைக்கு அனுப்பணுன்னா ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக இருந்தால் பொண்ணையும் அனுப்பலாம். மேபி நைட் அனுப்பக்கூடாது, அது பசங்களையும் அனுப்பக்கூடாது. ஸோ ஒரு தண்ணி கொடுக்க சொல்லணும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அப்படின்னா, அது எப்போவுமே கேர்ள்ஸை தான் கொடுக்க சொல்லணும்னு கிடையாது, பாய்ஸையும் கொடுக்க சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டில் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும். ஸோ அவங்க பெரியவங்களானோடனே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உள்ள போகிறப்ப கண்டிப்பாக பாய்ஸ் கேர்ள்ஸை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறையிறப்ப பிரச்சனை வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அப்பாக்கள் அம்மாக்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகட்டும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நிறைய டைமில் என்ன சொல்கிறேன்னா, நீ சும்மா தானே இருக்க, இதை பண்ணிட முடியாதா, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பேங்க்குக்கு போய் இதை கூட பண்ணவே முடியாதுன்னு நிறையா ஒரு மாதிரி ஜோக்கு மாதிரி பேசுகிறோம். எஸ்பெஷலி இந்த மூவிஸில் லேடிஸை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி பேசுகிறது ஒரு ஜோக்குன்னு நினச்சிட்டு நிறையா வந்துகிட்டே இருக்கு. இப்போ லேடிஸ்லாம் வண்டியை ஓட்ட தெரியாது அப்படின்னு, அதை வந்து ஏன் கரெக்டாக சொல்லி தந்தால் அவங்களும் கரெக்டாக தானே வண்டி ஓட்ட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோக்ஸை எல்லாம் என்கரேஜ் பண்ணாமல் பாயோ கேர்ளோ ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே வீட்டில் அப்பாக்கள் அம்மாக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம பெட்டர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். நம்பர் 3, மெயினாக ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸில் பாய்ஸை இன்வால்வ் பண்ணணும். குக்கிங் ஆகட்டும், இல்லை க்ளீனிங் ஆகட்டும், அவங்களோட செல்ஃபை க்ளீனாக வச்சுக்கிறதாகட்டும், இல்லை அயன் பண்ணுறதாகட்டும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாய்ஸையும் இன்வால்வ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி அப்பாக்கள் நீங்கள் அதை செஞ்சால் மட்டும்தான் பசங்களை அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் பசங்களுக்காக பணத்தை சேர்த்து வச்சேன்னாலும் பின்னாடி இந்த காலத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகிறப்ப கேர்ள்ஸ் வந்து எனக்கு ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணலன்னா நான் உங்க கூட வாழ தயாராக இல்லைங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி டைவர்ஸ் கேட்குறது இந்த காலத்தில் கேர்ள்ஸு தான். ஏன்னா அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலையா, நான் பண்ணலாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு குழந்தை வேணாங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ பாய்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக எல்லா விஷயத்துலேயும் டேக் பார்ட் எடுத்துட்டால் மட்டும்தான் பெட்டர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். அது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமும் கூட. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க பாயோ கேர்ளோ யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். பண்ணலைன்னா கொஞ்சம் யோசித்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பெட்டர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நம்ம உருவாக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ காலையில் இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டிஸில் ஒரு 6 மணிக்கு வெளியில் ரோட்டில் போய் பாருங்களேன், மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் தான் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. லேடிஸ் அவங்களுக்கு எக்ஸசைஸ் தேவையில்லையா, அவங்களோட பாடியை பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லையா? ஹெல்த் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் தானே. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் அது ஒர்க்குக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி அவங்க வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பாக்கள் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பேப்பர் படிச்சுட்ருப்பாங்க. ஏன் கேர்ள்ஸுக்கும்
அவங்களுக்கும் ஜென்ரல் நாலேஜ் தேவையில்லையா? ஸோ இந்த சிஸ்டம் ஸ்லோவாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து காலையில் ஒர்க்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஜிம் போகிறாங்க, எல்லாமே மாறிக்கிட்டு வருது. நிறைய அப்பாக்கள் ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. நிறையா சேஞ்ச் ஆகிட்டு வந்தாலும் இன்னமும் நிறையா சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ வீட்டில் அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் கொஞ்சம் பெட்டர் ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும், ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய யூடியூப்பில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.